ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி கடலூர் சாலையில் நிறுத்தப்பட்டுள்ள லாரிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு களத்திலிருந்து எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், கள சூழல் இப்ப எப்படி இருக்கு? வணக்கம். தெற்கு வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்ததன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளிலையும் மழைநீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. நாம் தற்பொழுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கடலூர் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த சாலையில தான் புதுச்சேரியுடைய தற்காலிக பேருந்து நிலையம் என்பது செயல்படுது. புதுச்சேரியுடைய நீதிமன்றம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் தான் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையில மழைநீர் என்பது அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலை என்பது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. மாற்று வழியாக ஒரு வழி பாதையில தற்பொழுது வாகனங்கள் இயக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய லாரிகள்ல வெள்ள நீர் என்பது சூழ்ந்து இருக்கிறது. நம்ம சென்னையில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மழைநீர் வந்து தேங்கி ஒரு சாலையில மழைநீர் தேங்கி இருக்கிறது அப்படின்னா அதை வந்து மோட்டாரை வைத்து எடுப்போம். ஆனா இந்த தற்பொழுது வரைக்கும் இந்த பகுதியில் நேற்றைய தினம் இந்த புயல் வந்து கரையை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில 48.4 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் எங்கேயுமே நம்ம களத்திலிருந்து பார்க்கும்போது எந்த இடத்திலுமே மோட்டாரை வைத்து தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஊழியர்கள் ஈடுபடல அப்படிங்கிறத நம்மள களத்திலிருந்து பார்க்க முடியுது. இந்த தண்ணி அதுவாகவே வடிந்தால்தான் உண்டு எனதான் காவல்துறை அதிகாரிகளும் தினமும் புதுச்சேரிக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த கடலூர் சாலை, அதாவது புதுச்சேரியுடைய தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகம், அந்த நீதிமன்றம் வளாகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த கடலூர் ரோடு சாலையில் நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையில அதிக மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. ஒரு வழி பாதையில வாகனங்கள் இயக்கப்பட்டு வருது. குறிப்பா இந்த சாலையை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமே தண்ணீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீரை தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளை பொதுமக்கள் ஒரு அவசர நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் செல்வதற்கு கூட ஒரு சிரமமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய நபர்கள் வந்து வலிக்கு விழக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. கை குழந்தையோடு ஒருவர் வந்து இந்த சாலைகளில் தண்ணீர் எப்படி தேங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கெல்லாம் வருகிறாங்க. ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் இந்த நேரத்தில் உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் மாநில அரசு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அதிக மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக தற்காலிகமாக இந்த சாலை என்பது மூடப்பட்டு ஒரு வழி சாலையில் தற்பொழுது வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. பிரியங்கா, தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.